அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சி.வி. சண்முகத்தின் இமேஜை காலி செய்ய துடிக்கும் அன்புமணி. 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைக்க முயற்சி செய்தது. பல கட்ட பேச்சுவார்த்தை அதிமுகவோடு நடத்தியது பாமக. ஆனால் இறுதி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து 10 தொகுதியில் போட்டியிட்டு 10 தொகுதியிலும் தோல்வியையே தழுவியது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு சி.வி. சண்முகமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார். தைலாபுர தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து சி.வி. சண்முகம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அன்புமணி ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தார். இது அதிமுகவிற்கு அப்பொழுதே தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கி இருந்தது. இருப்பினும் கூட அதிமுக எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்து விட வேண்டும் என்று முனைப்பு காட்டியது. இந்த நேரத்தில்தான் எவரும் எதிர்பார்க்காத வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தது. இந்த கோபத்தை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது சி.வி. சண்முகம் அவ்வப்பொழுது வெளிப்படுத்தி வந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், ஏற்கனவே என்னை கொல்ல நினைத்தவர்கள் இன்று இரவு முழுவதும் என்னோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு மறுநாள் காலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார்கள் என கடுமையாக விமர்சித்து இருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் சி.வி. சண்முகத்தை கடுமையாக சாடி பேட்டி கொடுத்து வந்தது. இவ்வாறு தேர்தல் பிரச்சாரத்தில் மாறி மாறி ஒருவரை ஒருவர் வசைபாடி கொண்டார்கள். தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் திமுக தனது வேட்பாளராக அன்னியூர் சிவா என்பவரை களம் இறக்கிவிட்டது. அதிமுகவும் முத்தமிழ்ச்செல்வன் என்பவரை ஏற்கனவே இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த முத்தமிழ்ச்செல்வனை மீண்டும் களம் இறக்கி உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த தொகுதியில் போட்டியிட கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிடும் என தெரிகிறது. அவ்வாறு போட்டியிட்டால் சி.வி. சண்முகத்தினுடைய இமேஜை விழுப்புரத்தில் காலி செய்ய வேண்டும் என்று பாமக நினைக்கின்றது. விழுப்புரத்தை பொறுத்தவரையிலும் சி.வி. சண்முகமே மிகப்பெரிய தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் அதிமுகவில் இருந்தாலும் கூட வன்னியர்களினுடைய மத்தியில் மிகப்பெரிய தலைவராக தற்பொழுது வளர்ச்சி அடைந்து வருகிறார். காரணம், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அதிமுக ஆட்சி காலத்தில் பெற்றுக் கொடுத்தவர் இவரே. விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக இருப்பதனால் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி களம் இறங்குகிறது. அதேபோன்று சி.வி. சண்முகமும் வன்னியர்களை நம்பி இந்த தொகுதியில் முத்தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற வைத்து விடலாம் என்று தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறார். சி.வி. சண்முகத்தினுடைய ஓட்டு வங்கியை காலி செய்து அதிமுகவினுடைய வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் சி.வி. சண்முகத்தினுடைய சொந்த சகலையை இங்கு வேட்பாளராக நிறுத்தினால் கண்டிப்பாக அவர் அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பார். இதனால் அதிமுகவினுடைய செல்வாக்கு மேலும் குறையும், சி.வி. சண்முகத்தினுடைய செல்வாக்கும் இந்த மாவட்டத்தில் குறையும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கணக்கு போட்டு வைத்துள்ளதாகவும் மிக விரைவில் சி.வி. சண்முகத்தின் சகலையை வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.